டேய் நீ போகிற டைரக்ஷன் கரெக்டா அப்படின்னு சொல்லி பார்த்தா பருட்டோ ஷின்கி கிட்ட கேட்க எஸ் இதுதான் எட்டன் லீஃப் வில்லேஜுக்கான வழி அப்படின்னு சொல்லி பார்த்தா ஷின்கி வந்து கூட்டு போயிட்டு இருப்பான். ஆனால் மாஸ்டர் ஷிகாகோ பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல அன்சைடு வந்து பார்த்தா பருட்டோ குட்டு குட்டு ஓடி வந்துட்டே இருப்பான். அப்படியே வந்து போகிற வழியில் பார்த்தோன்னா ஒரு விண்டு மில் ஸ்டேஷன் வந்து இருக்கும். என்னடா விண்டு மில் ஸ்டேஷனில் இவனுங்க பண்ணுறாங்கன்னு பார்க்க பருட்டோ யோவா முடியல சாமி அப்படின்னு வந்து என்னடா டயர்ட் ஆகிட்டேன்னு காண்கிற கேட்க இல்லையா நாளா ஸ்ட்ரென்த்து அப்படின்னு பருட்டோ சொல்லியிருப்பான். இங்கே நான் பார்த்தேன் சுற்றி வந்து எனிமி இல்லை அப்படின்போது இங்கே என்ன தான் பண்ணுறோம் சொல்லுங்க அப்படின்னு பருட்டோ கேட்டிருப்பான். இந்த ஸ்டேஷனில் வந்து பார்த்தா ஏதாவது கம்யூனிகேட் டவர் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா காண்கிற சொல்லுவார். எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிகேஷன் டவர்ஸ் ஏதாவது இருந்தால் இங்கேருந்து லீஃப் வில்லேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்னல் அனுப்பி விட்ருக்கலாம் இல்லையா. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கவும் வந்திருப்பாங்க. நம்ம பருட்டோ என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா யோசிச்சுட்டு இருப்பான். மேப் படி எப்படிரா போனோம்னு சொல்லி கேட்க இங்கே பாருங்கள் இங்கே சுற்றி எதுவும் இல்லை, நம்ம லீஃப் வில்லேஜுக்கு கான்டாக்ட் பண்ணவே முடியாது அப்படின்னு நம்ம ஷின்கி சொல்ல சரி ஓகே நம்ம எப்படியாவது பார்த்தா டேரெக்டாக போய் தான் கான்டாக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி யோசிக்க அந்த சைடு பருட்டோக்கு வந்து கடுப்பாக இருக்கும். அடப்போங்கடா ரூட்டுன்றீங்க கீட்டுன்றீங்க கடைசியில் பார்த்தா ஏதோ மேப்பு எடுத்து வைக்கிறீங்க ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லி பார்த்தா பைங் பைப்பில் தண்ணி அடிப்பான் வரல என்னடா வரமாட்டேன்றா அடிப்பான். ஒரு சொட்டு தண்ணி வராது. அப்பா தாகமாக இருக்குடாரும்போது பருட்டோ அப்படின்னு ஷிகாகோ கேட்டிருக்கோம். டேய் நான் முக்கியமான விஷயம் பண்ணனா அப்படின்னு சொல்ல என்னது நீ வந்து பார்த்தா சூச்சோலாம் போவியா அப்படின்னு சொல்லிக்க அதெல்லாம் என்ன உனக்கு சந்தேகம் எங்களுக்கெல்லாம் சூச்சு வராதா அப்படின்னு ஷிகாகோ சொல்ல நான்லாம் அவனை நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்ல அந்த பக்கம் வந்தால் ஷிகாகோ நான் இப்பயே போனோம் அப்படின்னு சொல்ல சரி இங்கே போ அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம ஷிகாகோ வைக்க என்ன டயர்டு என்னது பருட்டோ பின்னாடி இருந்து நீ சூச்சு போறியாடா அப்படின்னு சொல்லி ஐயோ மறந்துட்டேன் இரு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஷிகாகோ போக டேய் எங்கடா போற இங்கே சூச்சு போடான்னு டேய் நீ என்னை பற்றி என்ன நினச்சின்னு இருக்க நானா பூனையா இங்கே போகிறதுக்கு போடா அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படியே பொறுமையாக ஷிகாகோ பாறை பின்னாடி போயிருக்கும். அப்படியே ரிவர்ஸ் கியர் வந்துட்டு நான் சூச்சு போடுறதெல்லாம் பார்க்கக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு போகும். டேய் நீ என்ன கொடுப்பேத்தின்னு இருக்க போய் சீக்கிரம் போயிட்டு வாடா இதெல்லாம் டெய்லி பிஸ்னஸ் சொன்னால் நம்புற மாதிரி அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா பருட்டோ கடுப்பில் இருக்க நம்ம ரூட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். சரி இப்போ பருட்டோ கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா கான்குரோ ஷின்கி கிட்ட சொல்ல நம்ம ஷின்கியும் வெளியே வந்திருப்பான். சுடுதே அப்படின்னு பருட்டோ உக்காண்டிருக்க டேய் எங்கடா ஷிகாகோ அப்படின்னு கேட்க சூச்சு போக போயிருக்குன்னு பருட்டோ சொல்லியிருப்பான். டெய்லி பீஸ்டெல்லாம் சூச்சுவே போகாதுடா என்னடா நீ பண்ணி வச்சிருக்க எங்கடா அது அப்படின்னு சொல்லி கேட்க அன்சி ஷிகாகோ நாங்கள்லாம் வெயில்லையே மலாக்கா படுப்போம் அப்படின்னு பாட்டு பண்ணு ரிலாக்ஸாக இருக்க. ஷிகாகோ நீ வந்து பார்த்தா என்ன பண்ணிருக்க எங்கிட்டே போய் சொல்லிட்டு வர எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா பருட்டோ கேட்க டேய் ஒரு நிமிஷம் ஜாலியாக இருக்க விட்றீங்களாடா நானும் பிரேக் எடுப்பேன்டா அப்படின்னு ஷிகாகோ சொல்ல உன்னை என்ன பண்ணி வச்சிருக்க நீ அப்படின்னு பருட்டோ வந்து நம்ம ஷின்கி திட்ட பருட்டோ தூக்க போவோம். பட் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தா ஷின்கி அவனோட அயன் சாண்டை வச்சு ஷிகாகோவை மொத்தமாக கவர் பண்ணி அவனோட பாடிக்குள்ளே எடுத்துகிட்டு வந்திருப்பான். ஏடா மேட்ரு ஏன்டா நீ இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி பார்த்தா பருட்டோ கேட்க அந்த பக்கம் ஒரு டைம் உங்ககிட்ட கொடுத்து மிஸ்டேக் பண்ணேன் நெக்ஸ்ட் டைம் நான் மாஸ்டர் ஷிகாகோ உங்ககிட்ட தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி ஷின்கி சொல்ல என்ன சொன்ன நீ அப்படின்னு சொல்லி பார்த்தா பருட்டோ அண்ட் ஷின்கி வந்து சண்டை போடுற லெவலுக்கு வந்துட்டு இருப்பாங்க. டேய் நான் ஒரு டைம் தப்பு பண்ணேன் அதுக்கு எல்லா டைம் தப்பு பண்ண மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி பருட்டோ சொல்ல நீ வந்து ஒரு இம்மெச்சூர் கை நீ வந்து பார்த்தா இதோட 4வது மிஸ்டேக் பண்ணுற அப்படின்னு சொல்ல டேய் நானா மெஷினாடா நான் மனுஷன்டா அப்படின்போது அதனால தான் சொல்கிறேன் நீ வந்து பார்த்தா வேஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தா 2 பேரும் சண்டை போட ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. போதும் 2 பேரும் அமைதியாக இருக்கீங்களா கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம கான்குரோ உள்ளாட வந்துட்டு நம்ம இப்போ கிளம்பலாமா அப்படின்னு சொல்லி கேட்க அந்த சைட் ஷின்கியும் போயிருப்பான். இந்த பக்கம் பருட்டோ கடுப்பில் இருப்பான். டேய் நீ உன்னோட மிஸ்டேக் புரிஞ்சிக்கவே மாட்டியாடா அப்படின்னு சொல்லி பார்த்தா பருட்டோ கிட்ட கான்குரோ கேட்க எனக்கு புரியுது ஆனால் அவன் என்கிட்ட பேசின விதம் எப்படி இருந்தது பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா பருட்டோ அப்படியே சோகமாக இருக்க சரி விடு 2 பேரும் இம்மெச்சூராக தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா சொல்ல அந்த சைடு வந்து பார்த்தா பருட்டோ அப்படியே சோகமாக இருப்பான். ஆக்சுவலி மிஸ்டேக் வந்து பார்த்தா பருட்டோட தான் பட் பருட்டோ அப்படியே கொஞ்சம் தேத்தணுன்றதுக்காக சரி விடு அந்த பைத்தியக்காரன் அப்படி தான் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஷின்கியை பற்றி நம்ம கான்குரோ வந்து லைட்டாக இறக்கி பேச அவன் வந்து பார்த்தோன்னா ரியலி ஒரு வித்தியாசமாக தான் இருக்கான் என் மேலே தான் தப்பு பட் அவன் வந்து பார்த்தோன்னா எப்படி நடந்துக்கணும்னு அவனுக்கு தெரியலை நான் வந்து பார்த்தா கண்டிப்பாக அவங்ககிட்ட தோக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பருட்டோ சொல்ல அந்த ஸ்பிரிட்டு வேணும்டா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம பருட்டோ கிட்ட கான்குரோ சொல்லியிருப்பாரு. இந்த பக்கம் வந்து பார்த்தா அந்த சீலிங் இருக்கு இல்லையா ஸோ அதை வந்து பார்த்தா காமிப்பாங்க உள்ளதான் வந்து பார்த்தோன்னா நம்ம உராஷிக்கு இருப்பான். என்னடா கையாசு இது வந்து பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடி அவங்க சோல்ஜர்ஸ் கவுந்தரிச்சு படுத்திருந்தாங்களே அதுதான் பார்க்க அப்படியே பொறுமையாக அந்த எல்லா சோல்ஜர்ஸும் எழுந்து நிற்பாங்க. அப்படியே எழுந்து நின்றுட்டு அடடா அப்படின்னு பார்க்க கண்ணு ரெட்டு கலரில் எரியும். அச்சச்சோ இதுங்க சாகலை இது உயிரோடு தான் இருக்குது. அடுத்த நாள் நைட் ஆகிருக்கும். நைட் ஆன உடனே பார்த்தோன்னா குடுன்னு ஓடி வந்திருப்பாங்க. நம்ம பருட்டோவால் ஸ்டாண்டில் ஓடவே முடியாது ஏன்னா அவனுக்கு ஃபஸ்ட் டைம் இல்லையா இது. அந்த சைடு முன்னாடி வந்து பார்த்தா ஷின்கியெல்லாம் போயிட்டு இருக்க இந்த பக்கம் பருட்டோ யோப்பா வேர்வை ஒழுகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா போயிட்டு இருப்பான். சரி நில்லுங்க எல்லாரும் இந்த இடம் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து
கேம்ப் போடுறதுக்கு தயாரான இடம் அப்படின்னு சொல்லி கான்குரோ சொல்ல, ஏவா என்னால் முடியலை அப்படின்னு சொல்லி பார்த்தா பரோட்டோ கவுந்தடிச்சு அங்கேயே கீழே விழுந்திருப்பான். அப்படியே ஃபயர் கேம்பெல்லாம் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து சாப்பிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் பரோட்டோ கவுந்தடிச்சு தூங்க, அந்த பக்கம் சுகாக்கு கவுந்தடிச்சு தூங்க, குழந்தை குட்டிங்க மாதிரி 2 பேர் தூங்கிட்டு இருப்பாங்க. ஷின்கி வந்து பார்த்தா அந்த பக்கம் வெறிக்க வந்து பார்த்தா கண்ணை தாழ்ந்து வச்சு உக்காந்துட்டு இருப்பான். டேய் இவனும் சின்ன பையன் தான்டா, ஏன்டா இவன் இப்படி இவ்வளோ அப்படியே ஸ்டிஃபாக இருக்கான் அப்படின்னு சொல்லி நாம் யோசிக்க, கான்குரோ கிட்ட வந்துட்டு எனிமீஸ் இங்கே சுற்றி யாரும் இல்லை. ஏய் ஷின்கி, நீ இப்போ வந்து பார்த்தோன்னா வேணா போய் ரெஸ்ட் எடு சரியா, நீ வந்து கொஞ்ச நேரம் தூங்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம கான்குரோ சொல்ல, இல்லை நான் வந்து பார்த்தோன்னா காடாக இருக்கேன், நான் இந்த மிஷினை முடிக்கிற வரையும் ரெஸ்ட் எடுக்க மாட்டேன் போது. டே அது இல்லைடா, நீ அவன் மேலே வந்து பார்த்தா ஜெலஸ் ஆகாத, உன் டேடி சொன்ன வார்த்தை முக்கியம் தான், அதுக்கு நீ ரெஸ்ட் எடுக்காமல் கூட பண்ணுவேன்னு சொல்லி கேட்க, அன்சரி ஷின்கி நான் பண்ணுவேன்னு இருப்பான். அன்சரி வந்து பார்த்தோன்னா கான்குரோ அப்படியே வானத்தை பார்த்துட்டு, இங்கே பார் இன்றைக்கி நைட்டு எவ்வளோ கிளியராக இருக்குல்லன்னு கேட்க, எஸ் கிளியராக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஷின்கி சொல்லியிருப்பான். ஆக்சுவலி இது மாதிரி தான் லைஃப் வந்து பார்த்தோன்னா கிளியராக வச்சுக்கணும். ஏதாவது பிரச்சனையை போட்டு குழப்பிக்கிட்டேன்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறமா பெரிய பிரச்சனையாக வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அவரும் ஒரு குழப்பியிருப்பார். சரி ஓகே, நீ வந்து பார்த்தோன்னா எப்பயுமே பொது நலமாக தான் யோசிக்கிற, அது மாதிரி யோசிக்கிறது ஒரு சில நேரத்தில் நல்லா இருந்தாலும் ஒரு சில நேரத்தில் அது வந்து பார்த்தோன்னா ஒரு எமோஷ்னல் ட்ராஜடியில் போய் முடிஞ்சிடும். ஸோ நீ வந்து பார்த்தோன்னா உன்னை பெட்டரப்பாக மாற்றிக்கணும் போது அந்த ஷுகாக்கோ நம்ம பரோட்டோ முடிஞ்சு அடிக்க போ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அடிச்சு விட்ருப்பான். என்னால் இவனை புரிஞ்சிக்கவே முடியல, என்ன இவங்ககிட்ட கற்றுக்கிறதுக்கு இருக்குது, என் டேடி என்னத்தை சொன்னார் அப்படின்னு சொல்ல அன்சரி கான்குரோ காரா ஒரு விஷயத்த சொன்னால் கண்டிப்பாக அதுக்கு மீனிங் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இந்த பக்கம் நம்ம ஷின்கி பரோட்டோ கிட்ட கற்றுக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, இவனுக்கு டீம் ஒர்க்னா என்னென்னு கூட தெரில, நாங்கள் எவ்வளோ ஆரியெல்லாம் வந்திருந்தோன்னா பக்காவாக இந்த மிஷினை முடிச்சிருப்போம், இவன் கூட வந்து நான் என்னத்தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம ஷின்கி வந்து புலம்பிட்டு இருப்பான். நம்ம கான்குரோ இல்லை, உன் டேடி சொன்னதுக்கு ஒரு மீனிங் இருக்குது, டைம் வரும்போது உனக்கே அது புரியும் காரா எதுக்காக அந்த வேர்டை சொன்னாருன்னு. அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன திங்க் பண்ணாருன்றதை உனக்கு புரியும், எதுக்காக உங்களை ஒரே மிஷனில் இன்வால்வ் பண்ணாருன்றதை உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம கான்குரோ சொல்ல, நம்ம பரோட்டோ அண்ட் ஷுகாக்கும் நல்லா கவுந்தரிச்சு படுத்து தூங்கிருப்பாங்க. புருன்னு சொல்லி பார்த்தா அப்படியே குரட்டை விட்டு தூங்கிட்டு இருப்பாங்க. அடுத்த நாள், டேய் தம்டோ டைம் ஆயிடுச்சுடா, பட்ட பகலில் பங்குனி வெயிலில் இப்படி தூங்கினே இருக்கிறே, வா நம்ம லீஃப் வில்லேஜுக்கு போனோம் போது கான்குரோ அப்படின்னு சொல்லி பார்த்தா பரோட்டோ அப்படியே பொறுமையாக எழுவான். எங்கே ஷின்கி அப்படின்னு சொல்லி கேட்க, சுற்றி எங்கேயாவது வாட்டர் இருக்கான்னு தேட போயிருக்கான் ரீஃபில் பண்ணணும் போது. ஆமாம் நானும் தண்ணி குடிச்சு ரொம்ப நேரம் ஆகுதுன்னு போது, டேய் நீ என்னடா குட்டி குழந்த மாதிரி தூங்கிட்டு இருக்கும் போது, அப்படியெல்லாம் இல்லையா நானும் குட்டு பாய் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம பரோட்டோ சொல்ல, அப்பா மாதிரியே பிள்ளைய இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, என்னது அப்பா மாதிரி பிள்ளையா, நான்லாம் என் அப்பாவுக்கு ஆப்போசிட் தெரியும்லன்னு போது, டேய் காரா மாதிரி பார்த்தோன்னா ஷின்கி இருக்கான், அப்பா மாதிரி பார்த்தோன்னா நீ இருக்க அப்படின்னு சொல்லி பார்த்தா கான்குரோ சொல்ல, என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா கேட்டிருக்க, அந்த சைடு அங்கே வந்து பார்த்தோம்னா அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம ஷுகாக்கு சொல்லுவோம். ஏடா அப்படின்னு சொல்லி பார்க்க அது சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா வில்ல பசங்களாம் வந்திருப்பாங்க. உள்ள வில்ல பசங்களாம் வந்து அப்படியே என்ட்ரி கொடுத்து நிற்க, இந்த பக்கம் வந்து பார்த்தா நம்ம பசங்க ஓகே உன்னை முடிச்சிடறேண்ணா அப்படின்னு பரோட்டோ வர, இங்கே இவனை என்கிட்ட விடு, நீங்கள் 2 பேரும் இங்கேருந்து கிளம்புங்க போது, ஏன் கிளம்பணும் உங்களை தனியாக விட்டு நான் எப்படி கிளம்புறது அப்படின்னு சொல்லி பார்த்தா பரோட்டோ கேட்க, டேய் நான் பப்பட் ஸ்பெஷலிஸ்ட்ரா, இங்கே இருக்கிறதெல்லாம் பப்பட்ஸ்ரா, இவங்க நான் பார்த்துக்கிறேன் சரியா, நீங்கள் உங்களோட மிஷனை ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா கம்ப்ளீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா ஷின்கியை பார்த்து சொல்ல, சரி ஓகே அப்படின்னு சொல்லி பார்த்தா ஷின்கி சொல்லிட்டு அங்கிள் சொல்கிறது கரெக்ட் தான், சரி வா இங்கேருந்து கிளம்பலாம் லைஃப் வில்லேஜுக்கு போது, டேய் எதுக்காகடா போனோம் கான்குரோ தனியாக விட்டு போகணுமா அப்படின்னு சொல்லி நம்ம பரோட்டோ கேட்க, அப்படியே வந்து பார்த்தோன்னா நம்ம கான்குரோ ஒரு சம்மனிங் போட்டு அப்படியே பப்பட்டை வெளியே எடுத்துன்னு வந்திருப்பாரு. டேய் இதை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வந்து பார்த்தோன்னா டைம் கிடைக்கும் போது இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம கான்குரோ சொல்ல, எஸ் இதுதான் கரெக்டான டைம் நம்ம இங்கேருந்து போகணும்னு ஷின்கி சொல்ல, பரோட்டோ சீக்கிரம் போ, நீங்கள் 2 பேரும் போய் ஷிகாகோ லீஃப் வில்லேஜில் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா கான்குரோ சொல்ல, நம்ம பரோட்டோ எல்லாத்தையும் யோசிச்சுட்டே இருப்போம், பரோட்டோக்கு ஒன்றுமே புரியாது. சரி ஓகே கான்குரோ நீங்கள் வந்து பார்த்தா அவனை முடிச்சுட்டு என் கூட வந்து சேர்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா பரோட்டோ ஷின்கி போக ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஏய் நான் உங்களுக்கெல்லாம் பார்த்தா ஒரு ஜாலியான விஷயத்தை காமிக்கவா அப்படின்னு சொல்லி பார்த்தா கான்குரோ ஃபைட் பண்ண, அன்சைடு வந்து பார்த்தா பப்பட்டை அப்படியே மூவ் பண்ணி எடுத்து போட்டு அழகாக ஜாலியாக வந்து பார்த்தா அவர் விளையாட்டு இருப்பார். அன்சைடு இல்லையே இந்த பப்பட்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, 4 பேருக்கு அகைன்ஸ்டாக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம கான்குரோ சொல்லிட்டு, சரி இன்னும் 2 பேரை நான் எடுத்துகிட்டு வரவா அப்படின்னு சொல்லி பார்த்தா இன்னும் 2 ஷேடோ க்ளோன்ஸ் அதாவது இன்னும் 2 பப்பட்ஸ் வந்து சம்மன் பண்ணுவார். இப்போ கணக்கு கரெக்டாக இருக்குல்ல, 4 vs 4 அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம கான்குரோ சொல்ல அப்படியே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. அடுத்த எபிசோடில் வந்து பார்த்தா கான்குரோ ஜெயிச்சாரா இல்லை தோத்தாரா, கான்குரோ உயிரோடு இருப்பாரா இல்லை செத்து போனாரா, இல்லை கான்குரோவையும் பீட் பண்ணிட்டு பார்த்தோன்னா பப்பட்ஸ் போய் நம்ம பரோட்டோ அண்டு ஷின்கியை அட்டாக் பண்ணுமா, இல்லை வந்து பார்த்தா கான்குரோ வந்து பார்த்தா இந்த பொம்மைங்க எல்லாத்தையும் பார்த்தா தூக்கி தள்ளி போட்டு நம்ம பரோட்டோ கூட ஷின்கி கூட போவாங்களா, எல்லாத்தையும் அடுத்தடுத்த எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் மறக்காமல் குட்டி லைக்கையும் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி அமைக்க விட்ருங்க. அடுத்த எபிசோடில் என்ன நடந்துச்சுன்னு அடுத்த எபிசோட பார்த்து தெரிஞ்சுப்போம். கூடிய சீக்கிரம் அதையே நான் அப்லோட் பண்ணுறேன். வட்டா நண்பா, பபா.